ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாராச்சும் நான் வந்து பவர் மிஷின் வாங்கலான்னு இருக்கேன், பட் என்ன வாங்குறது அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் அண்ட் நீங்கள் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து இது கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த மிஷினில் இருக்கக்கூடிய சில டீட்டெயில்டான விஷயங்களையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க, இந்த மிஷின் நேம் என்ன அப்படின்னா ஜாக். இதோட மாடல் வந்து F4. ஸோ இது வந்து நம்மளோட டொமஸ்டிக் பர்பஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம், இல்லை ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னா கூட உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து என்ன மற்ற மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்குமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம இதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதோட லைஃப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளே வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் அப்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து பிகினர், நம்ம வந்து இப்போ தான் வந்து கற்றுக்குறோம் அப்படின்னா கம்மியாக ஸ்லோ ஸ்பீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ ஸ்லோவாக வேணும்னாலும், அதாவது புதுசாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம பவர் ஆஃப் வந்து மெயின் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலை அப்படின்னா கூட மிஷின் விட்டு எந்திரிச்சு போகும்போது இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா மிஷின் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மிஷின் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் ஸ்பீட் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு மீடியமாக வந்து வைக்கணும் அப்படின்னா ஒரு நார்மல் ஸ்பீட் அப்படின்னா ஒரு 30 அண்ட் ஒரு 25 வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம பிகினர் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும். ஸோ உங்களுக்கு 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 40 வரைக்கும் ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா மிஷின்லேயுமே இருக்கக்கூடிய பார்ட் தான் இது. நம்ம மேலே வந்து கைடை மேலே தூக்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்குவோம். ஸ்டிச்சிங் டைம்லேயே நம்ம வந்து இதை தூக்கிறதுக்கு. அண்ட் அதே போல் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியில் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அண்ட் நார்மலாக வந்து ஒரு பவர் மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா இதை விட பேசிக் மாடல் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மோட்டர் வந்து இருக்கும். அண்ட் அது வந்து மிஷினுக்கு அடியில் வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய மோட்டரெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப காம்பேக்டாக வந்து இதில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, அது LED லைட் தான். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் அப்போ நம்மளுக்கு வந்து லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து இது போட்டுக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் வந்து இது வந்து உங்களுக்கு எல்லா மிஷின்ஸ்லேயுமே, அதாவது பவர் மிஷின்ஸில் மோஸ்ட்லி இது வந்து இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு பேசிக் மாடலில் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம தனியாக வந்து செப்பரேட்டாக வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். அதுவும் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த நீடில் இருக்குது பார்த்திங்களா, அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டுக்காக நம்ம வந்து கையில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி தான், அதாவது வீலை ரொட்டேட் பண்ணி தான் நீடில் வந்து கிளாத்தில் வந்து நம்ம புல் பண்ணோம் அப்படின்னாலும் அப்படி கிளாத்தில் வந்து வைக்கணும் அப்படின்னாலுமே அப்படி தான் பண்ணுவோம். மேலே எடுக்கணுன்னாலுமே நம்ம ரிவர்ஸில் அந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து அதை எடுக்கணும். பட் இதில் வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீடில் வந்து அப் அண்ட் டவுன் மூமெண்ட் நம்ம அதில் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம ரஃப் அடிப்போம் இல்லையா, அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பேக் ஸ்டிச் வந்து போடுவோம், அந்த எண்டிங்லேயும் போடுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் இது என்ன அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது ஸ்டிச்சோட லென்த் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிளாஸில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஆயில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வந்து தெரியும். அதாவது நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம இதில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது வந்து பாபின் வைண்டர். நம்ம வந்து இதில் இருந்து பாபின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இங்கே கொண்டு பாபினோட வைன் பண்ணுறதுக்கான டென்ஷனர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இது பண்ணிக்கலாம். அண்ட் பாபின் வைன் பண்ணிட்டு நம்ம சிசர் தனியாக எடுத்து கட் பண்ணணுன்ட்டு இல்லை, அந்த இடத்துலையே வந்து நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கேயே வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பேக் சைடில் வந்து உங்களுக்கு கைடுக்கு பின்னாடி வந்து த்ரெட் வந்து இந்த இடத்துலேயே கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மெத்தடு நம்ம வந்து எந்த மிஷினில் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம
டேபிள் மேலே வச்சு ஒரு மிஷின் தைப்போம் இல்லையா, ஸோ ஒரு குட்டியாக ஒரு மிஷின் இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு மிஷின் தான். ஸோ அந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து அது இருக்கும். ஸோ நம்ம இழுத்து அந்த இடத்துல வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஒரு பிளேடு. ஸோ நம்ம வேணும்னா இதை வச்சுக்கலாம், வேண்டானா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் மிஷின் வாங்கும்போது நம்மளுக்கு இந்த செட்டிங்கோட தான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து த்ரெட்டு வந்து நம்ம போடுவோம்ல, த்ரெட் ஸ்பூலு, நம்ம அந்த பெரிய கோனாக இருந்தாலும் போட்டுக்கலாம், சின்னதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 2 ஹோல்ஸ் இருக்குது. நம்ம த்ரெட் அந்த 2 இது வழியாக எடுத்துக்கலாம். நம்ம ஒரே கலர்ஸ் கூட போட்டு நம்ம நிறைய வந்து ஒரே கலரில் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஒன்றில் வந்து பாபின் வைண்ட் பண்ணிகிட்டே இருக்கட்டும்னு இன்னொன்றில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கோன் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ரோல்ஸ் வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, அதாவது பாட்டம் ரோலோ இல்லை இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் இந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் நம்ம வந்து அதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து ரொம்ப காம்பேக்டாக நம்மளுக்கு தேவையான எல்லாமே இந்த மிஷின்ஸில் வந்து இருக்குது. அண்டு ரொம்ப வந்து நம்மளுக்கு கரண்ட்டும் வந்து இழுக்காது. அண்ட் பேசிக் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து ஓடிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி மோட்டர் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கரண்ட் கன்சம்ஷன் அதிகமாகிட்டே தான் இருக்கும். பட் இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மட்டும்தான் மோட்டர் ஓடும், அப்படி இல்லைன்னா மோட்டர் வந்து ஓடாது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கரண்ட் வந்து இழுத்துக்கும், மற்ற நேரம் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் கரண்ட் வந்து மிஷினுக்கு வந்து செலவாயிட்டே இருக்காது. இந்த ஸ்விட்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னா இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம், தேவைப்படும் போது ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மிஷினில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டேஷ்போர்டில் இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்டு இன்னொரு விஷயம், இந்த மிஷின் ஒரு 1/2 an hourக்கு மேலே ஒர்க்கிங்கில் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் ரொம்பவே நிறைய சேஃப்டி பர்பஸ்க்காகவும் நிறைய இதில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மிஷினை பற்றின வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் அண்ட் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்டு நான் வந்து இந்த மிஷின் வந்து திருப்பூரில் தான் வாங்கினேன். அண்ட் அந்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்டு சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஷாப்போடைய டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இந்த மிஷின் வாங்கும்போது 16,500 rupeesக்கு நான் இந்த மிஷின் வந்து வாங்கினேன். அண்ட் இப்போ வந்து இப்போ நான் வாங்கி கிட்டத்தட்ட 1 yearக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இப்போ இந்த மிஷினோட ரேட் வந்து 19,500 rupees சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஆஃபர் டைம் இருக்குது, இல்லை நீங்கள் வாங்கும்போது ரேட் வந்து விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா ரேட் வந்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. நீங்கள் வாங்கும்போது விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்கோடைய பேசிக்கில் இருந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இந்த மிஷின் டீட்டெயில்ஸ் அண்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அண்டு இப்போ இந்த லாக்டவுனில் அவங்க டெலிவரி பண்ணுறதில்ல. லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், சப்போஸ் வாங்குறீங்க அப்படின்னா. அண்டு புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணி தான் கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்க உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க.
அண்ட் இவ்வளோ நிறைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.